அதாவது ஒருத்தவங்க கூட தெரியாம அந்த பொண்ணு போக கிடையாது. முட்டாய் வாங்கி கொடுத்தான், அது வாங்கி கொடுத்தான், அதெல்லாம் உண்மை கிடையாது. அவங்க அம்மாவுக்கு பழக்கப்பட்டிருக்கு. அந்த பொண்ணு வந்திருக்காங்க, போயிருக்காங்க, பழகிருக்காங்க. அந்த ஆளுதான் வாங்கி கொடுத்துருக்கான். நல்லா போட்டுட்டு மப்பா விட்டு பிள்ளை இழுத்துட்டு போயிட்டான். இதுதான் உண்மை. பிச்சைக்கார பசங்களா விடுவேன். எல்லா பேட்டி நியூஸ்ல எல்லாத்துக்குமே குடுக்குறாங்க. சரிங்களா? கரெக்டா விசாரிச்சீங்களா? எல்லாமே கேவலமானவனு சார். விசாரிச்சுட்டு அதுக்கு தகுந்த மாதிரி எதுக்கு போராட்டம் பண்ணாங்க? குழந்தைக்கு வந்து நியாயம் கிடைக்கும். எந்த குழந்தைக்குமே இனிமேல் இந்த மாதிரி நடக்க கூடாது. அதாவது என்னமோ சொன்ன மாதிரி நீதி கேட்டுட்டு எல்லாம் போராடுறதுக்கு உட்கார்ந்து இருக்காங்க. அவங்க வந்து இந்த பணத்துக்கு அதுக்கு இதுக்குன்னு சொல்லி பேட்டி கொடுத்துட்டு இருக்காங்க. அந்த பொண்ணை விசாரிச்சீங்களா? அந்த பொண்ணு எந்த நிலைமையில இருந்தான்னு உங்களுக்கு தெரியுமா? அந்த பொண்ணு தொலைஞ்சு போய் 5 மணிக்கு தொலைஞ்சு போனது. அந்த பொண்ணுக்கே தெரியாது அவங்க அம்மா அந்த அளவுக்கு போதையில இருந்தாங்க. இதுதான் உண்மை. ஆனா ஏன் இதை இப்பவே விமர்சிக்கிறோம் அப்படின்னா, பொய் வேகமா பரவுது, உண்மை ரொம்ப நொண்டி நொண்டி போய்கிட்டு இருக்கு, வேகமா போய்கிட்டு இருக்கு. அந்த வேகமான பொய்யே உண்மையாக மாறி அதுவே வரலாறாக மாறிடக்கூடாது. போடா விஜய், போடா விஜய் மகனே.